வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் திருமங்கலக்குடி மதார் பள்ளிவாசலுடைய இமாம் என் அப்துல் காதர் தாவி பேசுகிறேன். மதார் பள்ளிவாசலுடைய ஜமாத்தார்கள், தாய்மார்கள், அதே மாதிரியாக நம்முடைய ஊர் திருமங்கலக்குடி பெரிய பள்ளிவாசலுடைய ஜமாத்தார்கள், தாய்மார்கள், அதே போன்று குறிச்சிமலையினுடைய 2 பள்ளிவாசலுடைய நிர்வாகஸ்தர்கள், சகோதரர்கள், சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய செலவாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், நம்முடைய ஊர் மக்களில் நிறைய பேர் ஹஜ்ஜுக்கு இல்லாமல் உம்ராவுக்கு நிறைய பேர் போகிறாங்க. இப்படி உம்ராவுக்கு செல்லக்கூடியவர்கள் இங்கும் அங்குமாக ஒவ்வொரு ட்ராவல்ஸ்லாம் போகிறாங்க. அவங்களுக்கு இது சௌகரியமாக நிச்சயமாக இருக்க வாய்ப்பில்லை. ஏன்னு சொன்னால் சேர்ந்து இப்போ நம்ம ஊர்லேருந்து இப்போ ஒரு 10 பேர் போயிருக்காங்க. நான் கடந்த ஆண்டு அல்ஹம்துலில்லாஹ் நான் தௌபான்னு சொல்லப்படுகிற அந்த ட்ராவல் ஷாப்லேருந்து நான் வழிகாட்டியாக வச்சுருந்தேன். நிறைய அந்த மக்களுக்கு தேவையான பயான்களை, தவாப் இப்படி சுற்றுறது, சஃபா மர்வா மத்தியில் எப்படி நீங்கள் சை செய்கிறது, அதே மாதிரியாக மதீனாவில் என்னென்ன அமல் செய்யணும், இது மாதிரி நம்ம சொல்லிக் கொடுத்தோம். இப்போ யார் நமக்கு நம்ம ஊர் மக்களை நம்ம அழைச்சிட்டு போகும்போது எங்கள் ஊர் மக்கள் என்று சொல்லி நான் அவர்களுக்கு திறம்பட வழிகாட்டுவதற்கு சொல்லித் தருவதற்கு நான் ஒரு ஆவலோடு இருக்கிறேன். இப்போ நீங்கள் வேறொரு ஆலிம் வருவார்னு சொன்னால் அவர் அவர் ஊர் மக்களை பார்ப்பார். இப்போ நம்ம ஊர் மக்கள்னு சொல்லும்போது நம்ம கொஞ்சம் அக்கறை எடுத்து அவங்களுக்கு தேவையான செய்தியை நம்ம சொல்லித் தருவோம். அதே மாதிரியாக அவங்களுக்கு தேவையான என்னென்ன உதவிகள் இருக்கிறதோ அதையெல்லாம் மெனக்கிட்டு நம்ம செய்வதற்கு காத்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் தனித்தனியாக நீங்கள் உம்ரா போகிறத விட வரக்கூடிய ஏப்ரல் மாதத்தில் இன்ஷா அல்லாஹ் அல்லது நவம்பர் டிசம்பர்களில் ஆஃபர் போடுவாங்க. அந்த அடிப்படையில் உம்ராவுக்கு செல்லக்கூடிய சகோதர சகோதரிகள் இன்ஷா என்னை நீங்கள் அணுகுங்க. நம்ம ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துருக்குறேன். நீங்கள் தனித்தனியாக போகிறத விட நம்ம ஊர்லேருந்து இன்ஷா அல்லாஹ் ஏப்ரல் மேல ஒரு குரூப் அநேகமாக 20-30 பேர்கிட்ட அழைச்சிட்டு போகலாம்னு இன்ஷா அல்லாஹ் ஒரு நியத்தில் இருக்கிறேன். அப்படி எண்ணம் கொண்டவர்கள் தனித்தனியாக நீங்கள் போகிறத விட இன்ஷா அல்லாஹ் நம்மை தொடர்பு கொள்ளுங்கள். வழிகாட்டியாக உங்களுக்கு தேவையான எல்லா விதமான அமல்களையும் சொல்லுவதற்கு நான் காத்திருக்கிறேன். அல்லாஹு தஆலா நம்முடைய ஊர்லேருந்து அதிகமான மக்களை உம்ரா செய்யக்கூடிய நசீபை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வழங்கியவர்களாக இன்ஷா அல்லாஹ் வருடம் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய ஊர்லேருந்து உம்ரா செல்லக்கூடியவர்கள் மொத்தமாக இப்படி கிளம்பி சென்றோம்னு சொன்னால் அல்லாஹு தஆலா நம்ம ஊரில் உள்ள ஒருத்தர் கூட பாக்கி இல்லாமல் அனைவர்களுக்கும் உம்ராவுடைய நசீபை தருவான் என்பதை சந்தேகமில்லை. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு உம்ராவுக்கு செல்லக்கூடிய சகோதரர்கள் இன்ஷா 10 பேர் இது வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இனி அடுத்து தேவையானவர்கள் இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்கள். சேர்ந்து இன்ஷா மொத்தமாக எல்லாருக்கும் ஒரே பாஸ்போர்ட்டாக கொடுத்து அனைவரும் செல்லலாம் என்ற அந்த நோக்கத்தை இன்ஷா வெளிப்படுத்துகிறேன். இன்ஷா தயவு செஞ்சு நான் சொல்லக்கூடிய இந்த தொடர்பு எண்ணுக்கு நீங்கள் தொடர்புங்க. 98 94 66 59 11. மீண்டும் சொல்கிறேன், 9894665911 என்கிற இந்த நம்பருக்கு என்னை தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் அதுக்குண்டான வேலைகளை செய்வோம். அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஒன்றாக சேர்ந்து உம்ரா செய்து ஒன்றாக வரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக. இந்த பேட்டியை வெளிநாட்டிலிருந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்கள், உம்ராவுக்கு உங்களுடைய தாய்மார்களையோ அல்லது உங்களுடைய உறவுக்காரர்களையோ யாராவது அனுப்பி வைக்கிறதா இருந்தால் துணையெல்லாம் போகிறாங்களே அப்படி இந்த மாதிரி ஒரு பயம் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் தேவையில்லை. இன்ஷா அல்லாஹ் நம்ம அவங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளோடு நான் கடந்த ஆண்டு நான் உம்ரா சென்ற பொழுது ராஜையிலேருந்து நிறைய பேர் என்னிடத்தில் சட்டத்திட்டங்களை கேட்டு தெரிந்து கொண்டார்கள். அதே மாதிரி சுற்று வட்டாரத்தில் காரைக்காலேருந்து வந்தாங்க. அதே மாதிரி இங்கே அம்பகரத்துலேருந்து வந்தாங்க. அதே மாதிரியாக திருச்சி மாவட்டத்தில் வந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 500 நபர்களுக்கு மேலாலே நம்ம ஒவ்வொரு குரூப்பாக வந்த அத்தனை நபர்களுக்கு நம்ம செய்திகளை சொன்னோம், பயான்களை சொல்லியிருந்தோம். அப்போ நம்ம ஊர் மக்களுக்கு நிச்சயமாக மனமுவந்து அவளுக்கு ஏதாவது ஒன்று சொன்னால் அக்கறையோடு நான் அவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய செய்திகள் நான் தருகிறேன். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களுடைய தாய்மார்கள் யாராவது இருந்தால் இன்ஷா அல்லாஹ் நம்மளோட அனுப்பி வைங்க. அவங்களுக்கு தேவையான முழு விதமான ஒத்துழைப்பையும் அவங்களுக்கு தேவையான சட்டத்திட்டங்களை அனைத்தையும் நான் சொல்லி அவர்களை உம்ராவை கழிச்சிட்டு போகிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். வெளிநாட்டில் பார்க்கக்கூடிய இந்த சகோதரர்கள் என்னை தொடர்பு கொண்டு இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் உம்ரா செல்வதாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் நம்மை அணுகுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.